மானுடப்பற்று என அனைத்தும் கலந்தவர். எழுதுகோலின் சக்தியை உலகறிய செய்தவர் பாரதி. பக்தி உடையார் காரியத்தில் பதறார். பாரதியின் தெய்வப்பற்று ஆன்மீக அருளாளர்களின் குரலாகவே அவரது கவிதைகளில் எதிரொலிக்கிறது. 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய நாட்டின் புரட்சியை பாடும்போது கூட மாகாளி பராசக்தி உருஷ்ய நாட்டில் கடைக்கண் வைத்தாள். அங்கே ஆகா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று அவர் எழுப்பிய கவிதை மாளிகைக்கு அடித்தளமிட்டது பாரதியின் தெய்வ பக்தி தானே. தெய்வ பக்தியினால் ஒருவன் அடையும் மேன்மைகள் என்னென்ன என்பதை தன் கவிதையில் வார்த்தெடுக்கிறார். பக்தியினாலே தெய்வ பக்தியினாலே இந்த பாரி நிலைத்திடும் மேன்மைகள் கேளடி. சித்தத்தெளியும் இங்கு செய்கை அடைத்திலும் செம்மை பிறந்திடும் என்று தெய்வ பக்தி நம் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும், சிந்தனைகளை சீர்படுத்தும். அது மட்டுமா, நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் என்று தெய்வ பக்தி நம் எண்ணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறது. பாரதியின் கவிதை இறைச்சுவை இனிக்கும் இலக்கிய தேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்ற பாடலின் வாயிலாக மகாசக்திக்கு விண்ணப்பம் வைக்கிறார் பாரதி. ஆகா, ஆண்டவனுக்கே அப்ளிகேஷனா? மகாசக்தியிடம் தனக்கு வேண்டியதை உரிமையுடன் வேண்டும் வேண்டும் என்று கேட்கும் பாரதியின் தெய்வ பக்தியை நான் வேறென்ன சொல்ல? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார் தெய்வ புலவர். பிறப்பால் அனைவரும் சமம் என்கிறது திருக்குறள். தன் பெயருக்கு பின்னால் தன் ஜாதியின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளும் பல பேர் இன்றும் நமது நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தன் ஆன்மீக கவிதையால் சவுக்கடி கொடுக்கிறான் பாரதி. கடவுள் எனும் மெய்ப்பொருள் ஒன்றே, உயிர்கள் எல்லாம் அதன் வடிவங்களே என்று தனது சமூக சிந்தனையை கூட தெய்வ பக்தியை அடித்தளமாக கொண்டு கூறும் விதம் சிறப்பு. பறந்து விரிந்த பாரதியின் பக்தி பார்வையில் இந்த பாரத தேசமே பராசக்தியாக தெரிந்தது. அவரின் தெய்வீக பக்தியே அரும்பாகி மொட்டாகி மலராகி தேசபக்தியாக கனிந்தது. இவ்வுலகில் பாரதி அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை. வறுமையின் உச்சியில் வாடிய பாரதியால் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா 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 என்று பாட முடிந்தது. அத்தனை துன்பங்களிலும் அவரால் இன்பமாக வாழ முடிந்தது என்றால் அது தெய்வ பக்தியினால் மட்டுமே முடியும். தனக்கே உணவில்லாத போது தன்னிடமிருந்த கைப்புடி அரிசியை கூட